உலகெங்கும் இருக்கின்ற என் தமிழ் சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம நண்பர் சென்னையில இருந்து வந்திருக்காரு. இவர் கிட்டத்தட்ட ஒரு 4 மாசமா இவருக்கு வந்து ஓரல் கேன்சர். ஓரல் கேன்சர் மீன்ஸ் கன்னத்துல பாத்தீங்கன்னா உள்பகுதியில பல வருஷமா போட்டு அப்புறம் நிறுத்தி அதனுடைய பக்க விளைவா அவருக்கு வந்து ஓரல்ல வந்து வாயில கேன்சர் வந்திருந்தது. அதுக்கு அவங்க மகள் மூலியமா கேள்விப்பட்டு இங்க வந்து அவர் மகளும் அவரும் வந்து நம்ம கிட்ட அவங்க குடும்பத்தோட வந்து நம்மகிட்ட கேன்சருக்கு மருந்து எடுத்துட்டு இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து எல்லா வகையிலும் அந்த கேன்சர் முற்றிலும் அழிக்கப்பட்டு இன்னைக்கு ஒரு ஹஜ்ஜிக்கு போயிட்டு அந்த நன்றி பெருக்கோட கூடிய நமக்கு வந்து ஜம்ங்கிற அந்த தண்ணீரையும் கொஞ்சம் பேரிச்சம்பழமும் இறைவனுடைய அருளால கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கீங்க. டிசம்பர் மாசம் கடைசியில தான் வந்து எங்களுக்கு தெரிய வந்துச்சு. இந்த மாதிரி வந்து முதல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சின்னதா இருந்துச்சு கன்னத்துல. அது பல்லு கடிச்சு புண்ணாதான் இருக்கும், சரியாயிரும்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் 2 வருஷம் கழிச்சு பார்த்தா அது அப்படியே பெருசாகி டிசம்பர்ல தான் எங்களுக்கு டிசம்பர் 2023 தான் தெரிய வந்துச்சு இந்த மாதிரி இருக்குன்னு. அப்புறம் பல் டாக்டர்கிட்ட போனப்ப டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க, இது பார்க்கறதுக்கு வந்து ஓரல் கேன்சர் மாதிரி தெரியுது. இப்போ வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் தீர்மானமா இருந்தோம், எதுவா இருந்தாலும் அலோபதியில போகக்கூடாது, வி ஹாவ் டு கோ ஃபார் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அப்படின்றதுல மட்டும் ரொம்பவே வந்து இதுவா இருந்து அதை பத்தி சர்ச் பண்ணிட்டே இருக்கும் போதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்ல போனா பிஹைண்ட் விட்ஸ்ல அம்மா பார்த்துட்டு சொன்னாங்க இந்த மாதிரி வந்தது அப்படின்னு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி சித்தால போகணுன்றது இருந்தது. பட் அந்த சித்தால இதுக்குன்னு இந்த கேன்சருக்குன்னு பார்க்க பர்டிகுலர் மெடிசன் யார் பார்க்குறான்னு இன்னும் நல்லா தேட ஆரம்பிச்சோம். தேடும் போது ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து அம்மா தான் பார்த்துட்டு சொன்னோன்னே அதுக்கப்புறம் அது ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் பார்த்தோன்னே சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா நமக்கு எதுவுமே தெரியாது, யாரையும் டக்குன்னு நம்பவும் பயமா இருந்தது. ட்ரை பண்ணி பார்ப்போன்ற ஒரு அச்சத்தோட தான் வந்து வந்தோம். சார் பேரு கருணாகரன், லக்ஷ்மி கேன்சர் கேர். சொன்ன மாதிரி மெடிசின்ஸ் ஒரு வந்தோன்னு ஒரு பேசவுமே ஒரு திருப்தி இருந்தது. சரி அல்ஹம்துலில்லாஹ் நம்ம மூவ் பண்ணுவோம், இறங்கியாச்சு மூவ் பண்ணுவோம்னு. ஒரு கரெக்டா சொன்ன மாதிரி ஒரு 4-5 மந்த் வந்து மெடிசின் எடுத்தாங்க. அந்த மெடிசின் எடுக்கும் போது இடைப்பட்டு அதுல வரக்கூடிய சேஞ்சஸை வந்து கண்ணால நாங்க பார்த்தோம். அந்த புண்ணு மாறுறது, அது ரெட் ஆகுறது, அப்புறம் ஒயிட் ஆகுறது, அது அது நடுவுல கொஞ்சம் பெயின், அது சுருங்குறதுக்கு வரக்கூடிய பெயின், அது எல்லாமே நாங்க வந்து கண்ணால பார்த்தோம். அது கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அது ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ஆகி அதுக்கப்புறம் அது அப்படியே சுருங்குறது எல்லாத்தையுமே அல்ஹம்துலில்லாஹ் கண்ணால பார்த்தோம். பார்த்துட்டு எங்களோட ஒரே கோல் என்ன இருந்தது, நம்ம ஹஜ்ஜுக்கு போறதுக்குள்ள இன்ஷால்லாஹ் சரியாயிரணும். அதுதான் கோலாவே இருந்துச்சு. அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் துவா செஞ்சுட்டு மருந்தை சாப்பிட்டுட்டு இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த தடிமனும் வந்து குறைஞ்சு அந்த காயம் இருந்த இடம் மட்டும்தான் வந்து இப்ப இருக்கு. அதுவும் இன்ஷால்லாஹ் கொஞ்ச நாள்ல குறைஞ்சிரும்னு அதுக்கும் இப்ப மருந்து கொடுத்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் கேன்சர்ல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வந்துட்டாங்க. அவங்க மருந்தும் வந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அது நாங்க இங்க வந்தது எல்லாமே வந்து இறைவனுடைய நாட்டப்படி அல்ஹம்துலில்லாஹ் மருந்துகளும் அந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கு. சொன்ன மாதிரி கரெக்டா மெடிசின்ஸ் எடுத்தோம். 4-5 மந்த்ல வந்து எங்களால அதுல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வர முடிஞ்சது. மெயின் வந்து அலோபதிக்கு போகாம வர்றவங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் இன்னும் சீக்கிரமா இருக்கும். போயிட்டு வர்றவங்களும் நிறைய பேர் இங்க வராங்க. பட் போகாம வந்தீங்கன்னா இன்னும் சீக்கிரம் உங்களால ரிசல்ட்ஸ் வந்து பார்க்க முடியும். அதோட கம்பேர் பண்ணும் போது இது ரொம்பவே வந்து எக்கனாமிக்கலாவும் நாமினலாவும் இருக்கு ஃபீயும். என்ன மாதிரி அடுத்து யாருக்கு உங்க காதுல வாங்கினாலும் திசை மாதிரி போகாதீங்க, பயாப்சி பண்ணிடாதீங்க. நீங்க வாங்க, நம்பிக்கையா வாங்க, இன்ஷால்லாஹ் இறைவனுடைய நாட்டத்தோட சீக்கிரம் சரியாகும். அல்ஹம்துலில்லாஹ் நாங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இங்க இருந்து வெளியேறோம். அல்ஹம்துலில்லாஹ் நண்பர் மாதிரி ஒரேயாச்சு, வீட்டுல ஒரு ஆள் மாதிரி ஆயிட்டாங்க. எங்களுக்கு டாக்டர் மாதிரி இல்ல, நண்பர் மாதிரி. முதல் நோயாளியே வந்தீங்க, குடும்பத்துல ஒருத்தர் ஆயிட்டீங்க. நோயாளியே வந்தோம், டாக்டர் வந்து பகல எங்க வீட்டுல ஒரு அம்மா பார்த்து நண்பராப்ல. அல்ஹம்துலில்லாஹ் எல்லா இறைவனுக்கு இந்த சின்ன சார் எங்களுக்கு அமைச்சிட்டாரு. இறைவன் அவரை எங்களுக்கு காமிச்சிட்டாரு. நன்றி.